friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக் அப்படினு சொல்லலாம். உங்ககிட்ட பனீர் கையில இருந்ததுனா திடீர்னு யாராவது உங்களுக்கு வீட்ல கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இது ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க வந்துட்டு செஞ்சிடலாம். ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஸ்நாக்கும் கூட. நம்ம நார்மலா பஜ்ஜி போண்டா அப்படினு போடுறதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் செய்யலாம். இது என்ன ஸ்நாக் அப்படினு பாக்குறீங்களா? இது வந்துட்டு பனீர் ஃபிங்கர்ஸ். இந்த பனீர் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிம்பிளான பனீர் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பனீர் ஃபிங்கர்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பனீரை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன நீள துண்டுகளை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன மசாலா போடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், இது வந்துட்டு சீரகத்தூள் இது ஒரு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து உங்க காரத்துக்கு தேவையான அளவு நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இன்னைக்கு நம்ம கம்மியாக தான் எடுத்துருக்கிறோம். இது வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் தான் இருக்கு இன்னைக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு நான் செய்ய போறேன், அதனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு உடஞ்சிடக்கூடாது. இந்த பன்னீர் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பன்னீர்லயும் ஈவனா இதெல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, இல்லைன்னா உடஞ்சு போயிடும். இங்க பாருங்க, இதுலயே வந்துட்டு ஒன்று உடஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா பன்னீர்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணி நல்லா தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா பன்னீர் வந்து உடஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா தடவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த மேல் கோட்டிங்கையும் நம்ம வந்து ஃப்ளேவர் பண்ணணும். இதுலயும் கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு ஆரிகேனோ, இதையும் லைட்டா க்ரஷ் பண்ணி இதுல ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு இது ஒரு பேஸ்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கட்டி இல்லாம இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம இதுல டிப் பண்ணி ரஸ்க் பவுடர்ல பெரட்டி நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுக்க போறோம் பன்னீரை. இப்போ நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஊறி இருக்கும் பன்னீர்ல எல்லாம் மசாலாவும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு பன்னீர் பீஸ் எடுத்து இது வந்துட்டு மைதா மாவு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ரஸ்க் பவுடர், இதையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல ரெடியா வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ரஸ்க் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரெட் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் பிரெட்டையே நீங்க ஒரு 2-3 ஸ்லைஸை வந்துட்டு மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடும். அதுலயும் இதே மாதிரி பண்ணலாம். நீங்க இதே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ நாம இந்த பன்னீர் துண்டை எடுத்து இந்த மாதிரி முதல்ல இந்த மைதா மாவுல டிப் பண்ணிக்கலாம். இது எதுக்காக முதல்ல மைதா மாவுல டிப் பண்றோம்னா இதுல வந்துட்டு நல்லா கோட்டிங் வந்து ஒட்டும், அதுக்காக தான். இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மைதா மாவு கார்ன்ஃபிளவர் கலவையில மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்துட்டு நம்ம பெரட்ட போறோம். இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணிடுங்க. இதை எல்லா பன்னீர் பீசஸையும் இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணிக்க போறோம். இன்னொரு பீஸையும் அதே மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி மைதா மாவுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு இந்த கலவையில டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல நம்ம பிரட்டிடலாம். இது மாதிரியே நம்ம எல்லா பன்னீர் துண்டுகளையும் நம்ம வந்துட்டு பிரட்டி வச்சுக்கலாம். இது பாருங்க, நம்ம எல்லா பன்னீர் ஃபிங்கர்ஸையும் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சாச்சு. இது பாருங்க, நான் அவசரப்பட்டு மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி உடஞ்சு போச்சு 2 பன்னீர் துண்டு. இந்த மாதிரி ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இது வந்துட்டு பன்னீர் பாப்கார்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துடலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் குட்டி குட்டி பீசஸா, பெருசா வந்தா ஃபிங்கர்ஸ், குட்டியா வந்தா பாப்கார்ன். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீர் ஃபிங்கர்ஸை வந்துட்டு எண்ணெயில போட்டுருங்க. இதை வந்து நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி. கேர்ஃபுல்லா திருப்பி போடுங்க. நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இந்த பன்னீர்ல ஃப்ரை ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலே இருக்கிற கோட்டிங் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிருக்கும்.
இதை நம்ம ஆயில் இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆயில் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. பாருங்க, நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியா சீக்கிரமே நம்மளோட பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே மீதி இருக்கிற பன்னீரும் நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி பன்னீர் ஃபிங்கர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா மயோனைஸோட நீங்க வந்துட்டு சர்வ் பண்ணலாம். இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.